Hi guys, welcome to our channel, the SGAG Church, சேந்தமங்கலம். இந்த நாளில் கிறிஸ்மஸ் ஆராதனை எப்படி இருந்துச்சு, ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு நம்முடைய சபை மக்களிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சங்கரண்ணாட்ட கேட்போம். நம்முடைய சர்ச்சுடைய ஆராதனை எப்படி இருந்துச்சு, ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு, இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் எப்படி போணுச்சு என்று கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹாய், மேரி கிறிஸ்மஸ். இந்த ஆராதனை உங்களுக்கு எப்படி பிரயோஜனமுள்ளதாக இருந்துச்சு, எப்படி போணுச்சு? பார்ட்டி டான்ஸ், கிறிஸ்மஸ் டான்ஸ், செய்திகள் ஆசீர்வாதமாக ரொம்ப சூப்பரா சொன்னாரு. எல்லாமே அவருக்கு வந்துட்டு உற்சாகமூட்டப்பட்டதில் தான் இருந்துச்சா. செய்தி சரி, நாடகமும் சரி, டான்ஸ் எல்லாமே, கிறிஸ்மஸ் தாத்தா ப்ரோக்ராம் எல்லாமே அவருக்கு பிரயோஜனமுள்ளதாக இருந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ் அவருக்கு வந்துட்டு நல்லா ஒரு மறக்க முடியாத கிறிஸ்மஸாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வருடத்தில் அவருக்கு பட்ட கஷ்டங்கள் வேற. ஆனால் இந்த வருட கிறிஸ்மஸ் அவர் கொண்டாட கர்த்தர் அவருக்கு பிரயோஜனமுள்ள நாளாக மாற்றி தந்திருக்கு. நம்முடைய சுந்தரபாண்டி அண்ணன்ட்ட நம்ம கேட்போம். இந்த நாள் ஆராதனை, கிறிஸ்மஸ் ஆராதனை செய்தி உங்களுக்கு எப்படி பிரயோஜனம் உள்ளதா இருந்துச்சு? ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருந்துச்சுன்னு சொன்னாரு. அவருக்கும் மேரி கிறிஸ்மஸ் சொல்லிக்கலாம். மேரி கிறிஸ்மஸ். சபைக்கு வந்ததுக்கு சந்தோஷம். தேங்க்யூ. மேரி கிறிஸ்மஸ். இந்த நாள் ஆராதனை கிறிஸ்மஸ் நாளில் நம்முடைய சபையில் வந்துட்டு நேற்று தினம் நைட்டு 1 மணி வரைக்கும் நம்ம பசங்களாம் வேலை செஞ்சு எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் ஆராதனைக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சூப்பராக இருந்தது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நம்ம வந்துட்டு இம்மானுவேல் குடும்பத்தில் வந்துட்டு இப்போ வந்து நிற்கிறோம். அவருடைய பேர் இம்மானுவேல், நம்முடைய ஆண்டவருடைய பேரும் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம் வேதாகம் சொல்லுகிறது. இன்றைக்கு இவர்களிடத்துல நம்ம வந்துட்டு கிறிஸ்மஸ் ஆராதனை எப்படி இருந்தது என்று நம்ம வந்துட்டு கேட்போம். உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை எப்படி பிரயோஜனமா இருந்தது, எப்படி ஆசீர்வாதமா இருந்ததுன்னு கொஞ்சம் உங்களுடைய 2 வார்த்தைகளால அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புறீங்களா? நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நம்ம எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இந்த 2026 ஒரு புதிய ஆண்டு. ஆமே, ரொம்ப சந்தோஷம். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கூட அநேக நபர்களை நம்ம விசாரித்தோம், சந்தித்தோம். அதே போல் நம்முடைய செல்வகுமார் அண்ணன் சின்ன வயசுலேருந்தே இன்னும் வரைக்கும் ஆண்டவருக்காக ஓடிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் ஓடுவார். அவரிடத்துல நம்ம எப்படி இருந்துச்சுன்ட்டு நம்ம விசாரிச்சு பார்ப்போம். மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமாம், இன்றைக்கு உங்களுக்கு எப்படி பிரயோஜனமுள்ளதாக இருந்துச்சு இந்த ஆராதனை? பரவாயில்ல, ஆராதனை ஸ்டார்டிங்லேயே வந்துட்டோம். பாடல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, பாட்டெல்லாம். அப்புறம் கிறிஸ்மஸ் தாசா வேஷம் போட்டது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாஸ்ட் அதே மாதிரி அழகாக இயேசு பிறந்ததை பற்றி சொன்னார், அதுவும் பரவாயில்ல, சூப்பராக இருந்தது. புதிய மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, பரவாயில்ல, அது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, தேங்க்யூ. நம்முடைய சர்ச்சில் வந்துட்டு ஜெரிஃப் அவர் வந்துட்டு நல்ல கொஞ்சம் வாழ்த்தளமான பையன்தான். இருந்தாலும் வந்துட்டு எல்லா செய்கிற வேலையிலையும் உற்சாகமாக தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக செய்வாப்புல. இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, அவர் தான் உதவியாளராக இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க. அவரிடத்துல நம்ம கேட்போம், இந்த ஆராதனை எப்படி பிரயோஜனமுள்ளதாக இருந்துச்சு, அவருக்கு எப்படிப்பட்ட நேரமாக அமைஞ்சிச்சுன்ட்டு அவரிடத்துல கேட்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிட்டோம். பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பாஸ்டர் செய்தி நல்லா நிறையா இருந்தது. எல்லாரும் நல்லா இருந்தது. இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டு வந்தேன், அவங்களுக்குலாம் ஆசீர்வாதமாக இருந்தது. பாஸ்டர் அவங்களுக்குலாம் ஜெபம் பண்ணி அவங்களை ஆசீர்வாதம். நியூ இயர்க்குலாம் வரேன்னு சொன்னாங்க. கிறிஸ்மஸுக்கு நல்லா டான்ஸ் ஆடி நல்லா இருந்தாங்க. எல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ அண்ட் மேரி கிறிஸ்மஸ். அவருடைய பேர் செல்ல பெயர் சிக்கு, ஆப்பிரிக்கன் எல்லாமே சொல்லலாம். நம்முடைய சர்ச்சோடைய செல்ல பையன் வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், சரிங்களா? சிக்கு, உங்களுக்கு வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் நாள் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிஃப்ட்டும் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ராகா, இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி பிரயோஜனமா இருந்துச்சு? இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை எனக்கு மிகவும் நன்றாக இருந்துச்சு. நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு வந்தேன், எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வருஷம் நடந்தது போல் எல்லா வருஷமும் நன்றாக நடக்கணும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க நடித்த டான்ஸு பாட்டு எல்லாமே பிடிச்சிருந்துன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. குட்டீஸுங்களாம் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதேமாதிரி ஆராதனையும் பாட்டு பாடினது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் சொல்லி சொன்னாங்க. எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அதே போல் வாரந்தோறும் நம்ம சபையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை 6 to 8:30 மணி வரையும் மொதல் ஆராதனையும், செகண்ட் ஆராதனை 8 to 10:30 மணி வரையும் செகண்ட் ஆராதனையும் நடக்குது. எல்லாரும் வந்து அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை உங்களுக்கு எப்படி பிரயோஜனம் உள்ளதா இருந்துச்சு? இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வரணும்னு டெய்லி ப்ரேயர் பண்ணேன்.
இந்த தடவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவரும் வந்துட்டு இந்த தடவை ஃபங்க்ஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது, இனிமேல் தொடர்ந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தரும் வீட்டில் தன்னுடைய கணவருக்காக பிள்ளைகளுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடவுள் கூட்டிகிட்டு வருவார். அதே போல் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். பிரவீன் அண்ணா குடும்பம் அவங்க கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய தொழிலில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இடத்துல நம்ம இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை எப்படி இருந்துச்சு நம்ம கேட்டு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் பேசலாம். இந்த நாளில் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கும். சரி, இந்த நாள் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக அமைஞ்சிச்சு? ஆசீர்வாதமா போச்சு. நாங்கள் 2016 ரட்சிக்கப்பட்டோம். இது நாள் வரையும் கர்த்தர் வந்து எங்களை நல்லபடியா கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். அதே போல் நம்முடைய சபையில் வந்துட்டு மூத்த விசுவாசியான பாப்பம்மா ஐயாட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஐயா, இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு சந்தோஷமா நல்லா கோடான கோடி சவுத்து நல்லா இருந்து கிறிஸ்மஸ் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஆண்டவரை கிறிஸ்மஸ் கொண்டாடி நல்லா ஆனந்தமா போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு. இதனால கூட நம்முடைய சபைக்கு வேலையிலும் சரி எல்லா காரியத்திலும் பாஸ்டர் குடும்பத்துக்கு நம்முடைய சபையின் வேலைக்காரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உதவிகரமாக இருக்கிற ரூத்தமாட்ட நம்முடைய சபையினோட ஆராதனை நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த நாள் கிறிஸ்மஸ் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக அமைஞ்சிச்சு? சூப்பராக இருக்கும். தாண்டுற ஆசீர்வாதம் எங்களை நல்லா நடத்தினாரு. எல்லாம் உணவு கொடுத்தாரு, உடைய கொடுத்தாரு, எல்லா பராமரித்து பாதுகாத்து நன்றியோடு வச்சுருந்தாரு. இந்த நாளில் கூட நேற்று வந்துட்டு எவ்வளோ நேரமாக வேலை செஞ்சுட்டு சபையில் இருக்க எல்லா காரியமும் அவங்க தான் வந்துட்டு எடுத்து செய்கிறாங்க. இன்னும் அவர்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருப்பாரு நான் நம்புகிறோம். நீங்களும் குடும்பத்தை கூட நம்ம சந்திக்க இருக்கிறோம். ஜீவிதாக்கா குடும்பத்தை அவங்க முன்னதாக சொன்ன சாட்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போவும் நம்ம எப்படி இருந்துச்சு குடும்பமாக கேட்டு இந்த நாள் ஆராதனை உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்களா? இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் கணவருக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணி இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவர் ஆராதனை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வரைய இருக்காரு. நீங்களும் அவங்க குடும்பத்தில் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. நம்ம ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக எல்லாரும் சபைக்கு வருவோம். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய சபையின் போதகர் ரெவரன் பி. குமார் அவர்கள் எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாகவும் எங்களை வழி நடத்துகிற நல்ல போதகராகவும் அவர் இருக்கிறார். இந்த நாளில் அவருக்கு இந்த கூட்டம் எப்படி ஆசீர்வாதமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவரிடத்துல கேட்டு தெரிந்துக்கோம். அவரை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அவரிடத்துல நம்ம கேட்டு தெரிந்துக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் கிறிஸ்மஸ் ஆராதனை உங்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு இத்தனை வருஷம் காட்டிலும் இந்த நாள் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருந்துச்சு, எப்படி பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சுன்ட்டு கொஞ்சம் நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் தெரியப்படுத்துறீங்களா? கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நாளில் மிகவும் சென்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருஷம் 500க்கு உட்பட்டவர்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். சிறு பிள்ளைகள் டான்ஸு, கிறிஸ்மஸ் தாத்தா, புதிய புதிய ப்ரோக்ராம்ஸ் இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்கிட் ஒன்று போட்டிருந்தாங்க, அதுவும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. வாலிபர்களை தொடர் அளவில் இருந்துச்சு. அதை ஒத்துழைத்த சபை மக்களுக்கு யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறை நிறைகளை சொல்லுங்கள். யாவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே போல் புது வருட ஆராதனைக்கும் கடந்து வாங்க. கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர். கிறிஸ்மஸ் நாள் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சர்ச்சில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பாக. வணக்கம், என்னோட பேர் யுவராஜ். நான் கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன். எனக்கு கடந்த வருடம் 2024 நான் வந்திருந்தேன். ஆனால் கொஞ்சம் சிறிது நேரம் கழித்து வந்திருந்தேன். இன்னைக்கு காலையிலேருந்து இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. கிறிஸ்மஸ் பண்டிகைனா இப்படி இருக்கும்ன்றது இன்னைக்கு தான் எனக்கு புதுசாக ஒரு விஷயங்கள் தோணுச்சு. அதே மாதிரி பாஸ்டரோட ஆராதனை எப்படி இயேசு பிறப்பு இருந்தார், அப்புறம் அம்மாவோட சில வார்த்தைகள், பைபிள்ல சில குறிப்புகள், அப்புறம் நம்ம அண்ணனோட ஸ்கிட்டு, எப்படி நம்ம சைக்காட்ரிஸ்ட் அணுகணும், நம்மளோட மனநலம் ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கணும்ன்ற விஷயங்களை அழகாக பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்களோட விளையாட்டுத்தனமான எல்லா விஷயங்களும் நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையாக போச்சு. ஆசீர்வாதம் உங்களோட கூட இருக்கும். கண்டிப்பாக. சோதகர் அம்மா எங்களுக்கு ஆவிக்குரிய தாயாக இருந்து எங்களை நடத்துகிற தாயுமாக இருக்கிறாங்க. இந்த நாள் ஆராதனை எப்படி போணுச்சு, எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு? இத்தனை வருஷம் கிறிஸ்மஸ்க்கு இன்றைக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பிள்ளைங்க நல்லா இதை எடுத்து செஞ்சாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புதிய ஆத்மாக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக
ரொம்ப மகிழ்ச்சியோடு போனாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னே தெரிஞ்சவங்களோ அடுத்து முன்ன பின்ன நம்ம முகம் தெரியாதவங்க கூட அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா ஆசீர்வாதமாக போனாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு கூட அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு சென்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் அதிக புதிய ஆத்மாக்களை சந்திச்சாங்க. இன்னும் வருகிற வருடத்தில் இன்னும் அதிக புதிய ஆத்மாக்களை சந்திப்பாங்கன்னு நம்ம விசுவாசிப்போம். அடுத்ததாக பார்க்க போகிறது நம்முடைய சர்ச்சில் துடிப்பான வாலிபர், நம்முடைய சர்ச்சில் எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டு செய்கிற ஒரு வாலிபர் நபர் என்ன வேணாலும் சொல்லலாம். அவரிடத்துல நம்ம இந்த நாள் கிறிஸ்மஸ் ஆராதனை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். பிரின்ஸ் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருந்துச்சு? உங்களுடைய கருத்து பகிர்ந்து கொள்ளலாமா? நாள் வந்து கர்த்தரை வந்து அழகாக வழி நடத்தினார். மெம்பர்ஸ், மீடியா டீம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜெபிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை சிறப்பாக வழி நடத்துவார். ஆமாம். எங்கள் சர்ச்சில் வந்துட்டு எல்லாருமே பேக் ஒர்க், அதாவது கிறிஸ்மஸ்க்கான பேக் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒன்னஸாக இந்த வேலையை வந்து செய்து முடித்தாங்க. நைட்டு ஒரு வீட்டுக்கு போக மணி 2 மணி ஆயிடுச்சு. இருந்தாலுமே எல்லாருமே அந்த முகம் சுளிக்காமல் ஆண்டவருடைய வேலையை அழகாக செய்து முடித்தார்கள். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யூத் டீம், சேந்தமலம் கில்காலேஜியோட யூத் டீம், இவங்க இல்லைன்னா நமக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம வாங்க ஒவ்வொருத்தராக பார்த்துடலாம். அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறை நிறைகளை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.